அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் விவசாயத்திற்கான ஒன்றிய அமைச்சர் சௌஹான் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டார். அதாவது இந்தியா உலகத்திலே முதல் முறையாக ஜீன் எடிட்டட் ரைஸ், அதாவது மரபணு மாற்றப்பட்ட அரிசியை கண்டுபிடித்து உள்ளதாகவும், இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளாக அது பொது பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பு வெளியான சில நாட்களே தி கோயலேஷன் அகெயின்ஸ்ட் ஜிஎம், அதாவது மரபணு மாற்றப்பட்ட உணவுக்கு எதிரான கூட்டமைப்பு இது குறித்தான ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டாங்க. இப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட அரிசி அதனுடைய அறிவியல் என்ன, அதனுடைய சாதக பாதகம் என்ன என்பதை தான் நாம் இன்று விவாதிக்கப் போகிறோம். நண்பர்களே, மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. சிந்தட்டிக் பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற வகையில் இந்த ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பாக டி எக்ஸ்டிங்ஷன் என்கின்ற வகையில் ஒரு அழிந்து போன உயிரினத்தை மீண்டு உருவாக்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்புமே நம்ம பார்த்தோம். அழிந்து போன டயர் உல்ஃப் என்கின்ற அந்த ஒரு நரியை திருப்பி மீட்டு உருவாக்கம் செஞ்சுருக்காங்க. இது குறித்து கூட நம்ம ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோவுக்கும் இதுக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ அடிப்படையில் இந்த அரிசி அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு காலநிலை மாற்றம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னும் குறிப்பாக இந்த அரிசியை பொறுத்தவரைக்கும் 2 விதமான அரிசியை நம்ம இந்திய விஞ்ஞானிகள் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கண்டுபிடிப்பில் தான் இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கார். இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கார். கடந்த காலகட்டத்தில் கூட மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயாக இருக்கட்டும், அல்லது மரபணு மாற்றப்பட்ட கடுகு, இதையெல்லாம் சந்தைக்கு வருவதற்கான நிறைய அறிவிப்புகள் வந்துச்சு. அதெல்லாம் அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் கொண்டு வந்தாங்க, அல்லது கம்பெனி கொண்டு வந்தாங்க. ஆனால் முதல் முறையாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் அவர்களே இப்படியான ஒரு கண்டுபிடிப்பை இந்த நிறுவனம் செய்திருக்கு, இது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்குல்ல, அதாவது அரசு சார்பாகவே ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது முதல் முறையாக இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இது ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா 2024 சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் குறித்தான ஒரு வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தது. மரபணு மாற்றப்பட்ட அந்த கடுகை அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த வழக்கினுடைய முக்கிய சாராம்சம். அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஒரு வழக்கு தான். அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு 2024ஆம் ஆண்டு வந்துச்சு. ஸோ அந்த இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரபணு மாற்றப்பட்ட இந்த பயிர்கள் குறித்தான இந்தியாவில் போதுமான ரெகுலேஷன்ஸ் இல்ல. ஸோ ஒரு பாலிசி இல்ல. அத ஃபர்ஸ்ட்டு ஒன்றிய அரசாங்கம் எனாக்ட் பண்ணணும். அது கொண்டு வரணும். அதற்கு பின்பாக தான் இதுக்கான அனுமதி தர முடியும் என்கின்ற வகையில் நீதிபதி நாகரத்னா அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார். ஆனால் மற்றொரு நீதிபதி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கருத்தை கொண்டிருந்தார். இருந்த போதிலுமே இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிரை அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற வகையில் இவங்க 2 பேருக்கு மாறுபட்ட கருத்து இருந்துச்சு. ஆனால் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதை கண்காணிப்பதற்கும் பிரத்யேகமான ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வேணும் அப்படிங்கிறது 2 ஜட்ஜஸுமே அக்ரி பண்ணுறாங்க. ஸோ அதன்படி ஒன்றிய அரசாங்கத்துக்கு அப்படியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணணும். இன்றளவில் ஒன்றிய அரசாங்கம் இதுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு பாலிசியை இன்னும் ஃப்ரேம் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஒன்றிய அமைச்சர் திரு சௌகான் அவர்களுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவப்படுது. அடிப்படையில் என்ன அறிவிப்பு இவர் செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஏஆர் 2 விதமான அரிசியை கண்டுபிடிச்சிருக்கதான்னு சொல்றாங்க. அதாவது ஜீன் எடிட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது மூலமாக டிஆர்ஆர் 100 அப்படிங்கிற ஒரு அரிசி, அப்புறம் டிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற ஒரு அரிசி. இந்த 2 விதமான அரிசி. இதுக்கு ஒன்றுக்கு கமலா, இன்னொன்று புஷா அப்படிங்கிற 2 பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 விதமான அரிசியை கண்டுபிடிச்சிருக்க சொல்றாங்க. இந்த அரிசியினுடைய முக்கியத்துவம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வறட்சி காலத்தில் கூட இந்த அரிசி வளரும். கம்மியான தண்ணி தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ அதிக மகசூல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. எதிர்காலத்தில் காலநிலை மாற்றத்தை தாங்கி நின்று வளரக்கூடிய ஒரு பயிராக இது இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அது நல்லது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் அடிப்படையில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது 130 நாள்லேயே விளைஞ்சிரும். ஸோ ஒரு லெசர் பீரியடில் வளர்றதுனால உங்களுக்கு தண்ணியோட தேவை ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய வருத்தமாக இருக்குது. சரி, ரைட், ஓகே, ஃபைன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இவங்க என்ன முறையில் அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இதுக்கான சிக்கலாக இருக்குது. ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இதை செஞ்சுருக்காங்க. நம்ம முன்னாடியே கடந்த ஒரு வீடியோவில் கிரிப்ஸ்டர் டெக்னாலஜி பற்றி பேசியிருக்கோம். வாய்ப்பு இருக்கவங்க திருப்பி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ கிரிப்ஸ்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி. 2019ஆம் ஆண்டு நோபல் பரிசு கூட இதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது மரபணுக்கள் தான். இந்த மரபணு தான் ஒரு உயிரினம் எப்படி இயங்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், அதனுடைய தோல் நிறம் என்னவாக இருக்க வேண்டும், எல்லாமே டிசைட் பண்ணுது. அந்த ஜீனுக்குள்ள ஒரு கோடு இருக்கு. அந்த கோடை நீங்க மாற்றி அமைச்சீங்கன்னா அந்த மரபணு வேறு
விதமான ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்ப என்னன்னா, இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குங்களா, எவல்யூஷன்ல ஒவ்வொரு மரபணுமே வந்துட்டு ஒரு டைவர்சிட்டி ஃபீல்ட்ல இருந்து டைவர்சிஃபைடா அதனுடைய எக்கோசிஸ்டத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய வெரைட்டியாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது வளர்ந்திருக்கு. ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற வகையில், ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏத்த அளவு அது எவல்யூஷனில் ஒரு முக்கியமான பங்காக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த சிறப்பு குண அதிசயங்களை மாற்றி அமைக்கின்ற அ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு பாசிபிளாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பாடியில வந்துட்டு 2 கை தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா? அதுக்கு பதிலா வந்துட்டு 3 கைய வந்து இப்போ உருவாக்க முடியும் செயற்கையாக. ஃபார்ச்சுனேட்லி இன்னும் ஹியூமன் எம்ப்ரியோல வந்துட்டு நிறைய ஜெனடிக் எடிட்டிங் பண்ணுவதற்கான டெக்னாலஜிஸ் நாம இன்னும் அலோவ் பண்ணாம இருக்கிறோம். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக இப்போ அது வந்து பாசிபிள் தான். நம்ம ஒரு மனிதனுடைய மரபணுவை எடுத்துக்கொண்டு அந்த ஜீன் மேப் செஞ்சு, இதெல்லாம் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத அதில வந்து உங்களுக்கு ஏத்த மாரி அத வந்துட்டு நீங்க ரெகுலேட் பண்ண முடியும். கட் பண்ண முடியும். டெலீட் பண்ண முடியும். அத வந்துட்டு ரீ எனாக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து இப்ப எடிட்டிங் மாரி தான். ஒரு வீடியோவ நீங்க வந்து எடுத்து ஒரு நெறைய ஒரு வீடியோ பெரிய ஃபுட்டேஜஸ் நெறைய எடுத்துட்டு, எடிட் பண்ணி ஒரு படமா மாத்துறீங்களா, அந்த மாரி நம்ம இப்ப வந்து ஜீன வந்து என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அந்த தொழில்நுட்பம் தான் கிரிப்சல் டெக்னாலஜி. CRISPR அப்படிங்கிற இந்த கிரிப்சல் டெக்னாலஜி கேப்ஸ்9 அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்சல் டெக்னாலஜி கேப்ஸ்9. இந்த கேப்ஸ்9 அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா, நீங்க அந்த ஜீனுக்குள்ள செலுத்துறீங்க அப்படின்னா, அந்த ஜீனுக்குள்ளாக சென்று, அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மரபணு கூறுகளை அதனுடைய ஜெனோம வந்து கண்டுபிடிச்சு, அத எடிட் பண்ணும். அது வேண்டாத ஜீன்னு சொல்லக்கூடிய நாம நினைக்கிறத அத வெட்டி தூக்கி போட்டுரும். அத வந்து வேணுங்கிறத மாரி ஒட்டி வைக்க கொண்டு வேலை செய்யும். அப்ப இந்த இடத்துல தான் இங்க அரிசி எப்படி உண்டாக்கியிருக்காங்கன்னா, ஒரு அரிசியினுடைய மரபணு எடுத்திருக்காங்க. அந்த மரபணுவ வந்துட்டு சில இடங்கள்ல மாற்றி அமைக்கிறாங்க. இந்த கிரிப்சல் டெக்னாலஜி மூலமாக. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து இது ஒரு புதிய கண்டுபிடிப்பாக வந்திருக்கு. இது அடுத்த பயன்பாட்டுக்கு விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இதுல 2 விதமான பிரச்சனை இருக்கு. இந்த அறிவியல் ரீதியாக, சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அறிவியல் ரீதியாக இதுல கூட என்ன பிரச்சனை அப்படின்னா, சரி ரைட்டு. முன்னாடி இருந்த மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பத்திற்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது மரபணு மாற்றப்பட்ட பிடி காட்டன். அதான் இந்தியால இருக்கக்கூடிய ஒரே மரபணு மாற்றப்பட்ட பயிரை நாம அனுமதிச்சிருக்கிறது பிடி காட்டன் தான். இந்த பிடி காட்டன் எடுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதில இந்த பிடின்னு சொல்லக்கூடியது பேசிலஸ் துருங்காரிசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையில CRY1A அப்படிங்கிற ஒரு டாக்ஸின வந்து ப்ரோகிரியேட் பண்ணும். அந்த டாக்ஸின் உண்டாக்கக்கூடிய அந்த ஜீனை எடுத்து பருத்தி விதையில வச்சிடுறாங்க. ஸோ அதன் மூலமாக பருத்தி விளையும்போதே விஷமா விளையும். அப்ப அத சாப்பிடக்கூடிய க பூச்சிகள்லாம் செத்து போயிரும். அப்ப நெறைய பூச்சி மருந்து நம்ம அடிக்க வேண்டிய தேவையில்ல. நெறைய மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதற்கான லாஜிக்கா வந்துட்டு சொல்றாங்க. இப்ப அதுல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பருத்தி விதை, அதற்குள்ளாக இன்னொரு பாக்டீரியாவுடைய இத எடுத்து நீங்க செலுத்துறீங்க. அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மூலமா செய்யலாம். அப்ப வேற வேற ஸ்பீசிஸ்ல இருந்துட்டு, நீங்க வந்து ஒரு புதிய ஸ்பீசிஸ வந்து உண்டாக்குறீங்க. ஸோ இது வந்து கடுமையான எதிர்ப்புக்கு உண்டானுச்சு. ஆனா விஞ்ஞானிகள் வந்து இப்ப இந்த இத கண்டுபிடிச்சு என்ன சொல்றாங்களா, நாங்க புதிய ஆர்கானிசத்த எதுலயுமே உள்ள செலுத்தல. அந்த அரிசியினுடைய மரபணுவே எடுத்துக்கிறோம். அந்த அரிசிக்குள்ளாகவே இருக்கக்கூடிய மரபணு கூறுகளை நாங்க மாற்றி அமைக்கிறோம். இவ்வளவுதான் நாங்க பண்றோம். ஸோ புதுசா உள்ள இந்த ஆர்கானிசத்த நாங்க வந்து வைக்கல. எனவே இது வந்து தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து சொல்றாங்க. இது சரியானதானா அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு இல்ல மாற்று கருத்து முன்வைக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு ஜீன் அப்படின்னா அது மியூட்டேட் ஆயிட்டே இருக்கும். நம்மளோட செல் வந்து மியூட்டேட் ஆயிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில இருந்து தான் அதனுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகின்றது. அப்ப இயற்கையாக அந்த ஜீன் வந்து எப்படி மியூட்டேட் ஆகும் அப்படிங்கிறது அதற்கான ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு வழிவகை இருக்குது. அப்ப அதில நீங்க இன்டர்ஃபியர் பண்றீங்க அப்படின்னா, அது எதிர்காலத்தில் எப்படியான பரிணாம வளர்ச்சி அடையும் என்பது யாராலும் கணிக்க முடியாது. அது எப்படி வேணா நடக்கலாம். ஸோ அல்டிமேட்டா ஃபர்ஸ்ட்டு ஆன அதில இருக்கக்கூடிய டேஞ்சரான விஷயம் இதுதான். 2வது இந்த 2 விதமான அரிசிகளுக்குமே வந்து என்ன விதமான பயோ சேஃப்டி அசஸ்மென்ட் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இதுவரைக்குமே தரல. அந்த பயோ சேஃப்டி அசஸ்மென்ட் தந்ததுக்கு பின்பாக தான் இந்த மரபணு மாற்றப்பட்ட இந்த அரிசியின் காரணமாக நிலத்திற்கு என்ன ஆகிறது? அதை உட்கொள்கின்ற மனிதருக்கு என்ன ஆகிறது? அதை உட்கொள்கிற பூச்சிகளுக்கோ, மற்ற உயிரினங்களுக்கோ என்ன பிரச்சனை உண்டாகும் என்பதற்கான அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆய்வு வேணும். அந்த ஆய்வறிக்கை இன்ன வரைக்கும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படல. ஸோ அந்த வகையில வந்து நிச்சயமாக இது எதிர்க்கப்பட வேண்டும். ஸோ அறிவியல் ரீதியாக இந்த 2 பார்வை இருக்கு. ஸோ இது எக்ஸாக்ட்லி எப்படி செய்றாங்க? அதனுடைய பாதிப்பு என்ன இருக்கு? என்ன ஃபீல்ட் ட்ரையல் செஞ்சிருக்காங்க? அப்படிங்கிற எந்த டேட்டாவுமே இல்ல. அவங்களுடைய சைட்லயும் சரி, நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சைட்லயுமே சரி, இது குறித்தான எந்த ஒரு டேட்டாஸுமே இல்ல. ஸோ அந்த டேட்டாஸ்லாம் இல்லாத வகையில இத ஏத்துக்கொள்வது அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்கும். அடுத்து இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை சட்ட ரீதியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. குறிப்பாக இந்த ஜீன் எடிட்டிங் ப்ராசஸ வந்துட்டு ரெகுலேட் பண்ணுவதற்கான இருக்கக்கூடிய ஒரு ரெகுலேஷன். அந்த ரெகுலேஷன் என்னன்னா, கைட்லைன்ஸ் ஃபார் தி சேஃப்டி அசஸ்மென்ட் ஆஃப் ஜெனோம் எடிட்டட் பிளான்ட்ஸ்.
2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பத்தை முறைப்படுத்துவதற்காக 1989வது வருடம் ஒரு ரூல்ஸ வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, எந்த விதமான மரபணு மாற்றப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த விதமான மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அந்த சட்டத்தின் கீழாக முன் அனுமதி பெற்றதுக்கு பின்பாக தான் அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கும். ஸோ இந்த கமிட்டி வந்து எல்லா விதமான பயோ சேஃப்டி மெக்கானிசம், ரெகுலேஷன்ஸ் அவங்க குடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வச்சு ஆய்வறிக்கை எல்லாம் கொண்டு வந்து, அதை ஆய்வு செய்து அதற்கு பின்பாக தான் கிளியரன்ஸ்ன்னு குடுப்பாங்க. அதற்கு பின்பாக தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அனுமதிக்கப்படும். எந்த உயிரினமாக இருந்தாலும், தாவரமாக இருந்தாலும் அனுமதிக்கப்படும். இதான் நடைமுறையான ப்ரோசஸ். இப்ப என்னன்னா, இந்த 2022ஆம் ஆண்டு இந்த கைட்லைன்ஸ் கொண்டதுக்கு பின்னாடி, ஜெனோம் எடிட்டட் க்கான ஒரு கைட்லைன்ஸ் கொண்டதுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா, மரபணு மாற்றப்பட்ட அந்த அப்ரைசல் கமிட்டி ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டியோட அனுமதி இதற்கு தேவையில்லை. இந்த தொழில்நுட்பத்திற்கு தேவையில்லை அப்படிங்கிற விதிவிலக்கு குடுக்குறாங்க. இப்ப அது நமக்கு இதுதான் வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கு. எதுக்காக இந்த விதிவிலக்கு குடுக்குறாங்க அப்படின்னு. 2வது இந்த ஜினோம் எடிட்டட் பிளான்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு 3 டெக்னாலஜி வந்து இதுல வந்து சொல்றாங்க. நான் சொன்ன இந்த கிரிப்சர் டெக்னாலஜி, எஸ்டிஎன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி சொல்றாங்க. இந்த டெக்னாலஜிஸ் வந்து என்னன்னா, ஒரு உயிரினம் இருக்கு. அதுல புதிய உயிரினம் எதுவுமே நீங்க செலுத்தல. அந்த உயிரினத்திற்குள்ளாகவே சில எடிட்டிங் பண்ணும்போது அத எஸ்டிஎன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கிரிப்சர் டெக்னாலஜி அப்படின்னு ஸோ இந்த டெக்னாலஜிய பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு உயிரினத்தை உண்டாக்கின்ற போது, அதற்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டியினுடைய அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உத்தரவை ஒன்றிய அரசாங்கம் 2022ஆம் ஆண்டிலே கொண்டு வந்தாங்க. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த பயிர் க்கான ஆய்வுகள் செய்யப்பட்ட அந்த காலகட்டத்திலே ஒரு விதிவிலக்கை கொண்டு வந்து, இப்போ வந்து அறிவிச்சு, அடுத்து எதிர்காலத்தில இந்த பயிரை சந்தைக்கு கொண்டு வர வேண்டிய வேலை, இந்த அவசர கதி ஏன் ஒன்றிய அரசாங்கம் காட்டுறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு இருக்கு. இதற்கு முன்பாகவே நம்ம ஃபோர்ட்டிஃபைட் ரைஸுமே இப்படிதான் போதியமான ஆய்வு இல்லாம ரொம்ப வேகமாக அந்த மக்கள் மீது திணிக்கின்ற ஒரு நடவடிக்கையை வந்து பார்த்தோம். நானோ யூரியா அப்படிதான் வந்து ரொம்ப அவசர கதியில வந்துட்டு கொண்டு வந்தாங்க. நேனோ நேனோ அம்மோனியாவும் இப்படிதான் வந்து அவசர கதியில வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த மாரி தொழில்நுட்ப ரீதியாக புதிய புதிய பொருட்களை வந்துட்டு எந்த விதமான ஆய்வுகளும் இல்லாமல், போதிய ஆய்வுகள் இல்லாமல், அ முறைப்படியாக இருக்கக்கூடிய நிறைய சட்டங்களை பின்பற்றாமல் அல்லது சட்டத்தை திருத்தி மாற்றி அமைத்து வேகமாக கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை என்ன இருக்கு? அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. ஒரு மாத்திரை வந்து சந்தைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் ட்ரையல் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 விதமான கிளினிக்கல் ட்ரையல் நடத்துவாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 15, 20 ஆண்டுகள் அப்படிங்கிறது அந்த சோதனை நடைபெறும். அதற்கு பின்பாக தான் அது சந்தைக்கு வருகின்றது. ஆனால் மருந்து அப்படிங்கிறது சில நபர்கள் மட்டும் தான் உட்கொள்றாங்க. அதுவுமே பிரிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறாங்க. ஆனா உணவு அப்படிங்கிறது நாம எல்லாமே சாப்பிட போறோம். அப்படி இருக்கும்போது, உணவு வந்து எந்த விதமான பிரிஸ்கிரிப்ஷன்ல சாப்பிடக்கூடிய நிலைமை கிடைக்கும்போது, அதுக்கான ஆய்வுகள் இன்னும் அதிகமாக இருக்கணும். ஸோ, அதுக்கான பயோ சேஃப்டி டெஸ்ட் அதிகமாக இருக்கணும். அதுக்கான கிளினிக்கல் ட்ரையல் அதிகமாக இருக்கணும். அதுக்கான ஓப்பன் ஃபீல்ட் ட்ரையல் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய கைட்லைன்ஸ். அப்ப இதெல்லாம் அதிகரித்து நம்ம ஸ்ட்ரிஞ்சன்ட்டாக ஃபாலோ பண்ணி எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற போதில இப்படியான உணவுகளை வந்துட்டு நம்ம பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஆனா, இங்க நடப்பது எல்லாமே தலைகீழாக இருக்கின்றது. ஒ இருக்கிற ரெகுலேஷன்ஸ்ல குறைச்சிட்டு போகின்ற ஒரு வேலைய செய்றாங்க. ஸோ, அதுதான் நமக்கான முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புகின்ற ஒரு வேலையாக இருக்கின்றது. ஸோ, அந்த வகையில் இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையிலே வந்துட்டு பொதுமக்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி நன்மை பயக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமே நமக்கு வந்து இருக்கிறது. ஸோ, இது குறித்தான விவாதங்களை நாம் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவற்றை நீங்களும் முன்னெடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி.